Good morning, students. Welcome to 8th Standard Mathematics. Today's topic Exercise 4.3, Part 5. Dear students, compound interest exercise 4.3 பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் 10th sum பார்க்கலாம். Find the principal if the difference between compound interest and simple interest on it at 15% per annum for 3 years is 1134 rupees. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிரின்சிபல் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க 1134 rupeesனு கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பிரின்சிபலை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அசலை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கறனால நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம் டிஃபரன்ஸ்க்கு. ஸோ P இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 பிளஸ் ஆர் பை 100. அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்காங்க. 1134. இட் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு ஆருக்கு பதிலாக 15 இங்க ரீப்ளேஸ் பண்றோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% கொடுத்துருக்காங்க. 15 divided by 100 whole square 3 plus ஆருக்கு பதிலாக இங்க 15. ஸோ 15 divided by 100. இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்கனால இங்க 2 டைம்ஸ் எழுதிடுறோம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 300 plus 15 divided by 100. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 315 divided by 100 வந்துடும். அடுத்த ஸ்டெப்ல P தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் பிரின்சிபல். ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போயிடலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி இந்த வேல்யூ இருக்கு. ஸோ இன்ட்டு இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த 100 நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 வேல்யூஸையும் இங்க நியூமரேட்டர்ல எழுத போறோம். அதே போல இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது இங்க டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 15யும் 100 கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15, 2 5s are 10. ஸோ இங்க 0 இருக்கு, 0 போட்டுக்கோங்க. ஸோ 20. அடுத்து திரும்பவும் 3 5s are 15, 4 5s are 20. அகைன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 6 5s are 30, பேலன்ஸ் 1. ஸோ இங்க 15, 3 5s are 15. இங்க 100யும் கேன்சல் பண்ணலாம். 2 5s are 10, இங்க ஒரு 0 இருக்கு, ஸோ 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா 3 டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ண போறோம். 1 3s are 3, 3 3s are 9. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இங்க வரும்பொழுது நமக்கு 23 மாறிடும். ஸோ அப்போ 7 3s are 21. பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. ஸோ இங்க வந்தா 24. அப்போ 8 3s are 24. திரும்பவும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணணும். 1 3s are 3, 1 3s are 3, 2 3s are 6, பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. இங்க வந்து 18, 6 3s are 18. திரும்பவும் இதை என்ன செய்ய போறோம்னா 3 டேபிள்ல கேன்சல் பண்ண போறோம். 2 3s are 6, 1 3s are 3. இங்கேயும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ண போறோம். 4 3s are 12, 2 3s are 6. திரும்பவும் நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது இந்த 21க்கும் 42க்கும் கேன்சல் பண்ண போறோம். 1 time 21 is 21, 2 times 21 is 42. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 20, இங்க 100. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டர் எல்லா வேல்யூயும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2 4s are 8, 8 2s are 16. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. அப்போ 3 0 இருக்கு. இப்போ 16ஓட இந்த 3 0வையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 16,000 rupees தான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டா இந்த சம்ல இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 16,000 rupees. Next objective type questions பார்க்கலாம். 11th sum. The number of conversion periods in a year if the interest on a principal is compounded every 2 months is dash. அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு, அதாவது அசல் இருக்கு. அந்த ஒவ்வொரு 2 மந்த்ஸுக்கும் ஒரு முறை நம்ம என்ன செய்யறோம்னா கால்குலேட் பண்றோம். அதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றோம்.
அப்படி ஒவ்வொரு 2 மந்த்ஸுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணா அதை தான் நம்ம கன்வர்ஷன் பீரியட் மாற்று காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த கால்குலேட் பண்ற அந்த பீரியட். ஸோ அது 2 மந்த்ஸ்க்கு ஒரு முறை நம்ம கால்குலேட் பண்ணும் பொழுது 1 இயருக்கு எத்தனை கன்வர்ஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை முறை அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 1 இயருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் இருக்கு. நம்ம இங்கே செய்ய வேண்டியது என்னன்னா 2 மந்த்ஸுக்கு ஒரு முறை நம்ம கால்குலேட் பண்றோம். அப்போ டிவைடட் பை 2. இப்போ 1 2s are 2, 6 2s are 12. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. 6 எங்க இருக்குன்னா ஆப்ஷன் C ல இருக்கு. ஸோ C is the correct answer. 12th sum. The time taken for 4,400 rupees to become 4,851 rupees at 10% compounded off yearly is dash. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 4,400 கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் வந்து 4,851 rupees மாறணும் அப்படின்னா எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அதே போல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த கன்வர்ஷன் பீரியட் பாத்தீங்கன்னா ஆஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளவு டைம் வந்து டோட்டல் டைம் வந்து நமக்கு ஆகும் அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆஃப் இயர்லின்னு கொடுத்துருக்கனால A is equal to P into 1 plus R by 200 whole power 2n அப்படின்ற ஃபார்முலா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுல வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். A அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் இந்த தொகை பாத்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா எவ்வளவு இருந்திருக்குதுன்னா 4,851 rupees கிடைச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அசல் தொகை வந்து 4,400 rupees. ஸோ 4,400 into 1 plus rate of interest 10%. ஸோ 10 divided by 200 whole power 2n. இந்த n தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4,400 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டுட்டு வந்துட்டா இந்த டினாமினேட்டருக்கு போயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1 plus 10 by 200 whole power 2n மட்டும்தான் இங்க இருக்கும். இது 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 20 plus 1 divided by 20 whole power 2n வரும். ஸோ இந்த 4,851 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 21 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ 21 into 21 நமக்கு 4,851 கிடைக்கும். அதே போல இந்த 4,400 20 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதாவது 20 into 20 நம்ம 20 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 4,400 கிடைக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா ரெண்டையும் சேர்த்து 21 divided by 20 whole square அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 20 plus 1 21 divided by 20 whole power 2n. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேஸ் ரெண்டுமே சேமா இருக்கு. இங்கேயும் 21 divided by 20 தான், இங்கேயும் 21 divided by 20 தான். இப்போ இந்த பவர்ஸை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இந்த 2n is equal to இங்க இந்த 2 இங்க எழுதிக்கலாம். ஸோ 2n is equal to 2. இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த 2 கொண்டுட்டு போனீங்கன்னா 2 divided by 2 1 கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் பண்ணிட்டு n is equal to 1ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ என்னோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 1 எங்க இருக்குன்னா B ல இருக்கு. ஸோ 1 இயர் நமக்கு இந்த அமௌண்ட் கன்வெர்ட் ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் B is the correct answer. 13th sum. The cost of a machine is 18,000 rupees and it depreciates at 16.2/3% annually. Value after 2 years will be dash. அதாவது ஒரு மெஷின் இருக்கு, அதனுடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை பார்த்தீங்கன்னா 18,000 rupees இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தேய்மானம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட்ஸ் அட் 16.2/3% அப்படின்ற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அது வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி அதனோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் ஆகும் பொழுது 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டிப்ரிஷியேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்க போறோம்னா A is equal to P into 1 மைனஸ் போட்டுக்கணும் இங்க. ஸோ 1 மைனஸ் R by 100 whole power n. ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது வேல்யூ. ஸோ அதனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுல வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அடக்க விலை பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க எவ்வளவு இருக்குன்னா 18,000 rupees இருக்கு. ஸோ அதனால இதை 18,000 rupees இங்க Pக்கு பதிலாக இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்ட்டு 1 மைனஸ் இங்க R வந்து
எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அதாவது 16 2/3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் 16 into 3. 16 3s are 48. ஸோ 48. இங்க 2 இருக்கு நியூமரேட்டர்ல, பிளஸ் 2. ஸோ பிளஸ் 2 டிவைடட் பை இந்த 3 டினாமினேட்டர்ல போட்டுக்கிறோம். ஸோ இப்போ ஆட் பண்ணோமா நமக்கு 48 plus 2 நமக்கு 50 வந்துரும். So 50 divided by 3. So இந்த r ஓட வேல்யூவை இங்க 50 divided by 3 ன்னு எடுத்துக்கிறோம். So இங்க 50 நியூமரேட்டர் வந்துரும், 3 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். So 50 divided by 3 into 100. இங்க ஆல்ரெடி ஒரு 100 இருக்கு. So into 100 whole square. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 0க்கும் 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 5s are 5, 2 5s are 10. அப்போ 18,000 into 1 minus 1/6. 3 2s are 6 வந்துரும். 6 whole square. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6 minus 1 divided by 6 whole square. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 5/6 வந்துரும். So 5/6 whole square. It is equal to 18,000 into 5/6 into 5/6. ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதிட்டோம். இப்போ அதை கேன்சல் பண்ண போறோம். 1 6 are 6, 3 6 are 18, 3 0 இருக்கு, 3 0 போட்டுக்கலாம். அடுத்து 1 6 are 6, 5 6 are 30. இங்க பேலன்ஸ் 2 0 இருக்கு. ஸோ 2 0 இங்க போட்டுக்காங்க. இப்போ 500 வந்துருச்சு. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 5 5s are 25. 25 into 5 125 நமக்கு வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 0 இருக்கு. 125 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 12,500 rupees வரும். ஆன்சர்ல பாத்தீங்கன்னா பி தான் கரெக்ட் ஆன்சர். 12,500 rupees வந்து அதனுடைய வேல்யூவா இருக்கும். ஆஃப்டர் 2 years அதனுடைய வேல்யூ வந்து 12,500 rupees. 14th sum. The sum which amounts to 2,662 rupees at 10% per annum in 3 years compounded yearly is dash. அதாவது இங்க பாத்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டோட்டல் இயர்ஸ் 3 years. அந்த கன்வர்ஷன் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஃபைனலா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2,662 rupees கிடைக்குது. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அசல் தொகை இருந்தா நமக்கு ஃபைனலா 2,662 rupees கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்கனால a is equal to p into 1 plus r by 100 whole power n. இதுல a ஓட வேல்யூ அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 2,662 rupees. ஸோ அந்த வேல்யூவை ஏக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு பி. பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு 1 பிளஸ் ஆர். ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. 10 டிவைடட் பை 100. டோட்டல் இயர் பார்த்தீங்கன்னா 3 years. அப்போ என்னுக்கு பதிலாக 3ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 0க்கும் கேன்சல் பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 10 plus 1 11 வந்துடும். டினாமினேட்டர்ல 10 வந்துடும். ஹோல் கியூப். இதை 3 டைம்ஸ் எழுதுறோம். கியூப் இருக்கிறதுனால 3 டைம்ஸ் எழுதுறோம். ஸோ அடுத்தது எழுதிட்டு பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போயிடுறோம். இப்போ இதை கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணலாம். 11 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, 2 11s are 22. பேலன்ஸ் வந்து 4 இருக்கு. இங்க வந்தா 46. ஸோ 4 11s are 44. பேலன்ஸ் 2 இங்க வந்தா 22 வந்துடும். ஸோ அடுத்தது 2 11s are 22. திரும்பவும் 11ஆல கேன்சல் பண்றோம். 1 11s are 11, 2 11s are 22. பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. ஸோ 2 இங்க வந்தா 22. 2 11s are 22. அகைன் வந்து 11ஆல கேன்சல் பண்ணலாம். 1 11s are 11, 2 11s are 22. ஸோ இப்போ 2 இன்ட்டு இங்க வந்து 3 10 இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்? 2ஓட இங்க 3 0 ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு 2,000 rupees கிடைக்கும். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா நமக்கு 2,000 rupees கிடைச்சிருக்கு.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 2000 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் 7 இருக்கு. 2000 is the required answer. 15th sum. The difference between compound and simple interest on a certain sum of your money for 2 years at 2% per annum is 1 rupee. The sum of money is dash. இங்க பாத்தீங்கன்னா rate of interest வந்து 2% கொடுத்துருக்காங்க. Total years பாத்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலா நமக்கு பாத்தீங்கன்னா the difference எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 rupee அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 1 ரூபி இருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிரின்சிபல் அமௌண்ட் அசல் எவ்வளவு இருக்கும்? ஸோ அசல் எவ்வளவு இருந்தால் இந்த கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே இருக்கிற அந்த வித்தியாசம் ஒரு 1 ரூபியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் வந்து 1 ரூபி. 1 is equal to P into rate of interest 2% கொடுத்துருக்காங்க. ஸோ 2/100 ஹோல் ஸ்கொயர். It is equal to P into இதை ஸ்கொயர் பண்ணுங்க. இங்கே வந்து 1 இயர் தான் இருக்கும். ஸோ P into 2 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு 4 வந்துடும். 100 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 10,000 வந்துடும். ஸோ இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போனீங்கன்னா 10,000 divided by 4 is equal to P. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணுங்க. 1 4s are 4, 2 4s are 8, பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. இங்கே வந்து 20, 5 4s are 20, ரிமைனிங் வந்து இங்கே 2 zeros இருக்கு. ஸோ 2500. அப்போ 2500 rupees தான் நமக்கு பிரின்சிபலாக இங்கே இருக்கும். ஸோ அசல் வந்து 2500 rupees. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா ஆன்சரில் ஆப்ஷன் டியில் இருக்கு. ஸோ டி இஸ் த required answer. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.